இன்னைக்கு ஒரு ஹோட்டல் போட்டு பாருங்க பார்ப்போம். முஸ்லீம்களுடைய ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு மாற்று மத சகோதரர்கள் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. முஸ்லீம்களோட கடையில் சந்தோஷமாக பொருட்களை வாங்கிட்டு போயிடுவாங்க. ஏன் எங்கட ஹோட்டலை தேடி வராங்க? ஏன் எங்கட ரெஸ்டாரண்ட்டை தேடி வராங்க? அவங்க நம்பிக்கை ஒன்று இருக்குது. என்ன தெரியுமா? முஸ்லீம்கள் பொய் சொல்ல மாட்டார்கள், முஸ்லீம்கள் சாப்பாடு சமைக்கிற நேரத்தில் கலப்படம் செய்ய மாட்டார்கள், முஸ்லீம்கள் ஏமாற்றி வியாபாரத்தை செய்ய மாட்டார்கள் என்ற ஒரு அதீத நம்பிக்கை மாற்று மத சகோதரர்கள்ட்ட இருக்குது. அந்த நம்பிக்கையை பாதுகாக்கணுமா இல்லையா? நான் ஒரு தனி வியாபாரி அல்ல, நான் ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு வியாபாரி. என் பேரை வச்சு யாரும் பிழையாக சொல்ல மாட்டார்கள். இவர் எந்த மதத்தை பின்பற்றுகிறார், அந்த ஹோட்டலுக்கு போனவாப்பா, அது முஸ்லீம்களுக்கு சொந்தமான ஹோட்டல், சாப்பாடு நல்லா இருந்துச்சு அப்படி ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் நாங்கள் என்ன செய்கிறோம்? எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்கன்றத ப்ளஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம ஏமாற்ற பார்க்குறோம். அவங்களுக்கு தெரியாமல் எக்ஸ்பயர் டேட் உள்ள ஐட்டங்களை போட்டு மிக்ஸ் பண்ண பார்க்குறோம். எல்லாரையும் சொல்லவில்லை, இன்னைக்கு நடக்குது சமூகத்தில். க்ளீன் ஜீரோன்ற லெவலுக்கு சுத்தம் சுகாதாரம் என்பது முன்னுக்கு ஷோக்கு மட்டும் க்ளீனாக இருக்கும். கிச்சனை போய் பார்த்தீங்கன்னா நம்ம கூட சாப்பிட மாட்டோம். யார் கடை செய்கிறாங்களோ அவர்கள் கூட அந்த கிச்சனில் ஆக்குறது சாப்பிட மாட்டாங்க. இரவு நேரத்தில் போய் பார்த்தீங்கன்னா எலிகள்ட நடமாட்டம், பள்ளிகள்ட நடமாட்டம், இப்படி பலதரப்பட்ட சுகாதாரத்துக்கு மாற்றமான நிலைமையில கிச்சன் இருக்கும். இதை நாங்கள் ஏமாத்துறோமா இல்லையா? இதுவும் ஏமாத்தம் தான் சகோதரர்களே, இதுவும் ஏமாத்தம் தான். நம்பி வராங்க, க்ளீனாக இருக்கும், சுகாதாரமாக இருக்கும், நல்ல குவாலிட்டி ஐட்டங்களை தான் போடுவாங்க, நல்ல நல்ல மசாலாக்களை தான் யூஸ் பண்ணுவாங்க, சுத்தத்தை பேணுறாங்க அப்படின்னு நம்பி வராங்க. நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமா சகோதரர்களே? ஆகவும் கீழே இருக்கக்கூடிய ஒரு குவாலிட்டி எடுத்து யூஸ் பண்ணுறோம். எந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறோம்டா, அது இன்னும் ஒரு நாள் 2 நாளைக்கு வச்சிங்கன்னா வீசணும். அதை எடுத்து போல் நம்ம நம்பகத்தன்மைக்கு மாற்றமாக நம்ம ஆட்களுக்கு விற்கிறோம் என்றால் நாளுக்கு நாளை சமூகத்துக்கு கேள்விப்படுகிற நேரத்தில் நம்பிக்கை குறையுமா இல்லையா? முஸ்லீம் சமூகத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய அவ்வளவு நம்பகத்தன்மையும் ஒரே நொடியில இல்லாமல் போனால் யாருடைய வியாபாரத்துக்கு பாதிப்பு சகோதரர்களே? நம்மட சமூகத்துக்கு பாதிப்பு. இன்றைக்கு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் என்றதுனால தான் அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜிதுகளுக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் தேவையா அள்ளி கொடுக்கிறோம். ரமதான் காலங்களில் ஏழைகளுக்கு அள்ளி பங்கு வைக்கிறோம், அனாதைகளை கவனிக்கிறோம், பக்கத்து வீட்டார்களை கவனிக்கிறோம், ஊரை டெவலப் பண்றோம். எங்களுக்கு காசு வருது. நாங்கள் செய்கிற வியாபாரத்தில் எல்லாம் பரக்கத்தை தருகிறான். எடுக்கிற அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம செலவழிச்சு கொண்டிருக்கிறோம். அப்போ நாங்கள் நம்பிக்கை தன்மைக்கு மாற்றமாக நடந்தோம்னு வைங்க, அல்லாஹ் வியாபாரத்தில் சோதனையை தருவதற்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான்டா நிறுத்துறதுக்கு யாராலும் முடியாது. நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்துடைய வரலாறை படிச்சு பாருங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாருக்கு நபியாக அனுப்பப்படுறாங்க தெரியுமா? பிஸ்னஸ் பண்ற சமூகத்துக்கு நபியாக அனுப்பப்படுறாங்க. அடிக்கடி போய் சொல்றாங்க, அவுஃபுல் கைலவல் மீசி, நீங்க சரியாக நிறுத்து கொடுங்க, சரியாக நல்ல பொருட்களை வில்லுங்க, அளவு நிறுவையில மோசடி செய்யாதீங்க, திரும்ப 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 நபி ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த மக்கள் கேட்கவில்லை. அந்த மக்கள் நபியுடைய வார்த்தையை கேட்கவில்லை சகோதரர்கள். அல்லாஹ் கொடுக்கிறான் தண்டனை எப்படி தெரியுமா? அட்ரஸே இல்லாமல் அல்லாஹ் அழிச்சு போடுறான். அவனோட பொருளாதாரம் இல்லை, நீ ஒன்றுமே இல்லை, எல்லாத்தையும் ஜீரோ ஆக்குறான். அதனால சகோதரர்களே, வியாபாரிகளே, நல்லாக ஞாபகம் வச்சுக்கோங்க. துனியா 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 என்று எக்ஸ்பயர் டேட் ஐட்டங்களை எல்லாம் நம்ம லேபலை மாற்றி வித்தோம்னு வைங்க, துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்றி விற்பனை செஞ்சு வைங்க, துனியாவை சம்பாதிப்பதற்காக வேண்டி சைனாவிலிருந்து இம்போர்ட் பண்ணி ஜப்பானுடைய அந்த பாக்ஸ்ல போட்டு வித்தன்னு வைங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்க மக்களை வேணுமென்றால் ஏமாத்தலாம், அல்லாஹ் ஒருவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நாங்கள் எல்லாரும் இந்த துனியாவில் நீண்ட காலம் வாழ்ந்துட்டு இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் லைஃப்னா பிரச்சனை இல்லை. இந்த வாழ்க்கை சரியாக பார்த்தால் ஒரு வாழ்க்கையே கிடையாது, இது ஒரு தற்காலிகமான வாழ்க்கை. இர்தஹலத்தி துன்யா முதுபிரத்தன், துனியா என்பது அதுக்கு நம்ம கையை காட்டிட்டு போய்கொண்டே தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் இன்றைய நாளை கழிச்சோம் விடுவீங்களே, நாங்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு நாள் முடிஞ்சாச்சு, ஒரு நாள் முடிஞ்சாச்சு. ஆனால் வர்தஹலத்தில் ஆகிரத்து முக்பிலத்தன், எங்களுக்கு முன்னாடி ஆகிராவுடைய வாழ்க்கை வான்னு அழைத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கைக்காக நம்ம தயாராகிறோம், கபருடைய வாழ்க்கைக்காக தயாராகிறோம், மஹ்ஷருடைய நிலைமைக்காக தயாராகிறோம். நாளை அல்லாஹ் தஆலா யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன், எல்லா மக்களுக்கு முன்னாடி அல்லாஹ் எங்களை எழுப்பாட்டி நிறுத்தி அல்லாஹ் கேள்வி கேட்பான். கேட்கிற நேரத்தில் நம்ம என்ன பதில் சொல்லணும்? கலப்படம் செஞ்சதுக்கு என்ன சொல்ல போறோம்? இல்லை பஜாரில் எல்லாரும் கலப்படம் செய்கிறாங்க, நானும் கலப்படம் செய்கிறேன் சொல்லேலுமா? அடுத்த கடைக்காரன் மதத்தான் செய்கிறேன், நானும் அதை சொல்லேலுமா? சொல்ல இயலாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், எங்களுடைய சமூகத்துக்கு ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே அவர்கள் காசு வார வழியை மட்டும்தான் பார்ப்பாங்க. எனக்கு லட்சத்தில் சல்லி வரணும், கோடியில் சல்லி வரணும், நான் நிறைய சாதிக்கணும், இந்த உலகத்தில் நிறைய அனுபவிக்கணும், இதை மாத்திரம் பார்ப்பார்கள். ஆனால்
லா யுபாலில் மர்உ பிமா அகத மினல் ஹலாலி அம் மினல் ஹராம். வார வழியை பார்க்க மாட்டாங்க. காசு வரணும் என்பதை பார்ப்பார்கள். வருகின்ற வழி ஹராமான வழியா ஹலாலான வழியா என்பதை பார்க்கவே மாட்டார்கள். இப்படியான ஒரு காலம் என் சமூகத்துக்கு வரும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தெரியுமா, ஒரு மனிதன் ஹலாலான வியாபாரம் செய்வதற்கு ஃபுல்லா ட்ரை பண்ணுவான். அந்த பஜாருக்கு போய் பார்ப்பான், அந்த பிசினஸ் தொட்டு பார்ப்பான். எதை தொட்டாலும் பிரச்சனை இருக்குது. எல்லாத்துக்குள்ளுமே குளறுபடி வந்தாச்சு. இப்போ ஹலால் ஹலால் தேடி தேடி அலைகிறான். அவனுக்கு வேற வழி இல்லை. கடைசியாக அவன் முடிவெடுப்பான் என்ன தெரியுமா, சில ஆடுகள் கொஞ்சம் எடுத்துட்டு போய் ஒரு மலை பிரதேசத்தில் மலை உச்சியில் அல்லது ஒரு கணவாய் பகுதியில் அந்த வளர்த்து கொண்டிருப்போம் என்று தீர்மானிக்கிற அளவுக்கு இந்த சமூகத்தில் மோசமான ஒரு நிலைமை ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மோசமான நிலைமைக்குரிய காலத்தை இன்றிருக்கக்கூடிய வியாபாரிகளாகிய நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த நாளை அவ்வளவு சீக்கிரமாக நாங்கள் எடுத்துவிடக்கூடாது சகோதரர்களே. எங்களோட வியாபாரத்தில் நம்பிக்கை, நிதானம், நேர்மை, உண்மைத்தன்மை இதெல்லாம் எங்கள்கிட்ட இருக்கணும். அதுக்கு மாற்றமாக நடந்துன்னு வைங்களேன், நாங்கள் எவ்வளோ சம்பாதிச்சு எங்களோட பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுத்தும் வேலை இல்லை. அடுத்தவர்களை ஏமாற்றி பொக்ஸை மாற்றி மேனுஃபேக்சர் கண்ட்ரியை மாற்றி அடுத்தவங்களுக்கு பொய்ய சொல்லி ஐட்டங்களை மாற்றி குளறுபடி செஞ்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணி சம்பாதிக்கிற பொருளாதாரம் அது அல்லாஹு தஆலா ஏதோ ஒரு வகையில் உங்களை விட்டு அழிச்சு போட்டுருவான். ஏதோ ஒரு வகையில் சோதனையை தரும். நல்லாக ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். நம்ம எல்லாருக்கும் சேர்த்து சொல்ல வேண்டும். நாங்கள் ஒவ்வொருத்தரும் செய்கின்ற வியாபாரத்தை இன்றைக்கி நம்ம ஒரு முஹாசபா பண்ணணும், மீளாய்வு செய்யணும். நான் எந்த துறையில் பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் அடிப்படையில் செய்கின்ற அந்த பொருள் மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டதா ஆகுமாக்கப்பட்டதா? ஃபஸ்ட்டுக்கு அதை பாருங்கள். அது ஆகுமாக்கப்பட்ட ஒரு பொருளாக இருந்தால் அதை விற்கின்ற முறையில் வாங்குகின்ற முறையில் இஸ்லாத்துக்கு முரணான மெத்தடுகள் இருக்குதா இல்லையா, இதை பார்க்கணும். அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்க தெரியுமா? எந்த அளவுக்கு எச்சரிக்கிறாங்கன்னா, பொருளாதாரம் நம்ம சம்பாதிக்கிற நேரத்தில் ஹராத்தை சம்பாதிச்சு நாங்கள் சாப்பிட்டேன்னு வைங்களேன், எங்களோட வைஃபுக்கும் சாப்பிட கொடுத்தாச்சு, வளர்ந்து வரக்கூடிய எங்களோட குழந்தைகளுக்கும் பொய்யை சொல்லி வியாபாரம் பண்ணி வருகின்ற ப்ராஃபிட் எடுத்து சாப்பிட கொடுத்தாச்சுன்னு வைங்க, நானோ எங்களோட மனைவியோ எங்களோட பிள்ளைகளோ கேட்குற எந்த துஆவும் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டார். மனைவியும் பிள்ளையும் தெரியாதனத்தில் சாப்பிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை அல்ல, அவர்களும் தெரிந்து கொண்டு சாப்பிட்டார்கள். என் ஹஸ்பண்ட வருமானத்தில் ஹராம் இருக்குது அப்படின்னு தெரியுமாக இருந்தால் அவங்க சாப்பிடக்கூடாது. ஆண்களாக எங்களுக்கு என்ன தெரியுமா பொறுப்பு? நாங்கள் இந்த பெண்ணை அமானிதமாக பொறுப்படுத்திருக்கிறோம். மனைவிக்கு செலவு கொடுக்கிறது எங்களோட கடமை, பிள்ளைகளுக்கு செலவுக்கு கொடுப்பது எங்களோட கடமை. கொடுக்கிற செலவை எப்படி சம்பாதிக்கிறது? 100% பியூர், 100% கிளீனான ஒரு ரோடை நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கணும். நான் இந்த துறையில் சம்பாதிச்சால் எனக்கு ஹலாலாக சம்பாதிக்கலாம். ஆனால் இன்றைக்குள்ள பிரச்சனை என்ன தெரியுமா சகோதரர்களே? ரசூலுல்லாஹ் சொன்ன மாதிரி காசு வரணும், சல்லி வரணும், செலவழிச்சு கொண்டே இருக்கணும். வார வழி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல. சில சகோதரர்கள் சொல்லுவாங்க, என்ன செய்ய ஹசரத், உலகம் அப்படித்தான் போகுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹராம் ஹலால் பார்த்து, நீங்கள் நினைக்கிற மாதிரி மார்க்கத்தில் எது தடை எது கூடும் இதெல்லாம் பார்த்து செய்கிறதுக்குரிய டைம் அல்ல. இப்போ பொருளாதார சிக்கல் நிறையவே இருக்குது. எப்படியோ அக்கௌண்ட்டில் காசு இருக்கணும், எப்படியோ ஒரு நாளைக்கு 2000 3000 வீட்டுக்கு செலவு இருக்குது, அந்த செலவை கவர் பண்ணுறதுக்கு நான் எதையும் செய்வேன் அப்படின்றாங்க. நீங்கள் செய்கிற வியாபாரம் ஹராம், நீங்கள் செய்கிற வியாபாரத்துடைய மெத்தட் ஹராம் என்று நாங்கள் சொல்கிற நேரத்தில் சரி நான் வியாபாரத்தை விட்றேன், நீங்கள் தொழில் தருவீர்களா, நீங்கள் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு செலவுக்கு தருவீங்களான்னு திருப்பி கேட்குற சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இது நம்ம ஏன் சொல்கிறோம் தெரியுமா? இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் நம்ம தொழில் செய்கிறோம். செய்கிற தொழிலில் ஹராத்தை நீங்கள் கலந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு காலையிலிருந்து மாலை வரைக்கும் மிகவுமே கஷ்டத்தோடு உழைச்சிட்டு ஹராத்தை சம்பாதிச்சு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு வராச சொத்துகளையும் ஹராத்தை கொண்டு நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா நாளை நீங்கள் கபருக்கு போனதுக்கு போகிறோம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் தெரியுமா? ஹராத்தை விட்டுட்டு போனதுக்கு எவ்வளோ பெரிய பாவம் கிடைக்கும் தெரியுமா?